இறந்து போன உடலை வைத்துக் கொண்டே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தற்போதைய நிச்சயமாக பிராமணர்களுக்கும் மற்ற எந்த சமூகத்தினருக்குமே ஜாதி பிரிவினை என்பது இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிம் பையனை திருமணம் செய்து கொண்டால் கூட ஜிஹாத் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனம் வருகிறது, பரவாயில்லை. ஆனால் ஒரு தலித்துக்கு என் பிள்ளையை முடித்துக் கொடுக்கும். நேர்களே, இன்றைக்கு நாம் இந்த அரசியல் ஆடுகளத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு ஆளுமையை சந்திக்க போகிறோம். இந்த விவகாரத்தில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற மிக முக்கியமான தலைப்பு, அகில இந்திய RSS அமைப்பினுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் ஹிந்துக்கள் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் பொதுவான திருக்கோயில்கள், அனைவருக்கும் பொதுவான சுடுகாடு, அனைவருக்கும் பொதுவான கிணறு என்ற அடிப்படையிலே அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பரபரப்பான பேச்சாக இருந்தாலும் இப்பொழுது நாம் இது குறித்தும் சனாதனம் குறித்தும் ஹிந்து அமைப்புகளுடைய பார்வைகள் குறித்தும் RSSனுடைய இந்த வழிமொழிதலுக்கான காரணம் என்ன? இந்த இயக்கம் ஆரம்பித்து 100 ஆண்டுகளை வருகிற ஆண்டு முடிவு செய்ய இருக்கிற ஒரு பெரும் சூழ்நிலையில் மோகன் பாகவத்திற்கு முன்பு, திலகருக்கு முன்பு டாக்டர் ஹெட்கேவர், ஷியாம் பிரசாத் முகர்ஜி, இப்படி ஏராளமான பேர்கள், தீனதயாள் உபாத்யாயா, கோல்வார்கர், சாவர்கர், வாஜ்பாய், நீண்ட நெடிய வரலாறு கன்ற அவற்றில் இன்றைக்கு மோகன் பகாவத், சுதர்ஷனன், வைத்தியா போன்ற தலைவர்கள் ஒரு கொண்ட இந்த அமைப்பு எதற்காக இந்துக்களை தற்போது ஒன்றுபடுத்த விரும்புகிறது? நிறைய கேள்வி இருக்கிறது. மக்களின் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய டிசென்ட் சொல்லக்கூடிய மாறுபட்ட கருத்துக்களை ஒரு பத்திரிகையாளனாக நான் உள்வாங்கி இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு மரியாதைக்குரிய ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கத்தினுடைய மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன்ஜி அவர்கள் இணைகிறார். ஐயா, அவர்களை வரவேற்கிறேன். சார், வாங்க. வணக்கம். பரமேஸ்வரன்ஜி, உங்கள்கிட்ட நான் சொன்ன அந்த செய்தியை முதல்ல கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்தேன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாகவத்து இவ்வளவு நாளும் இல்லாமல் ஹிந்துக்களுக்கான பொது கிணறு, இந்துக்களுக்கான கோயில், இந்துக்களுக்கான சுடுகாடு, இது இப்போ வேற வேற இருக்கா? வேற வேற கோயில் இருக்கா? வேற வேற சுடுகாடு இருக்கா? இல்லது வேற வேற கிணறு இருக்கா? இப்போ RSS மதிப்புக்குரிய பகாவத் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தில் 100% உண்மை இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். எப்படி? கடந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியிலே அவர்கள் மக்களை திசை திருப்புவதற்காக பலவித பிரிவினை விஷயங்களை, ஜாதி, மதம் போன்ற விஷயங்களை ஏற்பாடு பண்ணி அரசியல் பண்ணிட்டு வர்றாங்க. அப்போது சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, ஜாதி சமுதாயம் இது போன்றதெல்லாம் இல்லாமல் சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரு கலைஞர் அவர்கள் சமத்துவபுரம்னு ஒரு இடத்த கொண்டு வந்து ஒரு அனைத்து ஜாதியிலும் ஒரே இடத்துல இருக்க மாதிரியான ஒரு சமத்துவபுரத்தை ஏற்படுத்தி அது ஒரு திட்டமாக கொண்டு வந்து சில வீடுகள் கட்டினாங்க. அது இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படலை. பட் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை வச்சு தான் அவர் கொண்டு வந்தார். இது முழுக்க முழுக்க அரசியலை முன்னிலைப்படுத்தியும் வாக்கு வங்கிகளை முன்னிலைப்படுத்தியும் மக்களிடையே ஜாதி அந்த ஏற்றத்தாழ்வுகளை வச்சு இந்த மாதிரியா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை நிலைநிறுத்தி கொண்டு வந்ததோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய இந்த ஆளுமை. அப்போ இப்போ RSS உடைய தலைவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை ஒரு கோயில், ஒரு கிணறு, ஒரு சுடுகாடு. சரி, இன்னைக்கும் கிராமப்புறங்களில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கிணறுகள்ங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. காலப்போக்கில் இன்னைக்கு கிணறுகள்ங்கிறது எங்கேயுமே இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. அப்போ முன்னாடி காலங்களில் அந்த கிணத்துல தண்ணி இருக்கக்கூடிய முறைகளில் சில பாகுபாடுகள் இருந்துச்சு, குளங்களில் சில மாதிரி பாகுபாடுகள் இருந்துச்சு. அப்படிங்கிறது எல்லாத்தையுமே திராவிட கட்சிகளுடைய பார்வையில் அதை வச்சு அரசியல் பண்ணாங்க. இப்போ இவர் சொல்லியிருக்கிற ஒரு காரணம், ஒரு கோயில் அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் அனைவருக்குமா ஒரே கோயிலாக இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா எந்த சுவாமியாக இருந்தாலும் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கி நீ உள்ளே வரக்கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை மாற்றணும். அப்படிங்கிறது இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்க ஒரு நிகழ்வு தான். அப்போ ஒரு கோயில் அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் அனைவரும் எல்லா கோயிலையும் கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் அதை சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒன்றும் தவறு கிடையாது.
இன்னொன்று, ஒரே சுடுகாடு அப்படின்னா இன்னைக்கு இறந்தவர்கள் எல்லாருமே வந்து கடவுளுக்கு சமம்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இறந்தவர்களுடைய அந்த உடலை கொண்டு போய் புதைப்பதிலோ எரிப்பதிலோ இன்னைக்கும் சில கிராமங்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக நம்ம ஊடகங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த தெரு வழியாக போகக்கூடாது, இந்த ஜாதி சார்ந்த தெரு வழியாக போகக்கூடாதுங்கிறத மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாற்றி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக சில பல ஜாதி கலவரங்கள் வரைக்கும் இந்த இறந்து போன உடலை வைத்துக்கொண்டே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ தற்போதைய அரசியல், திராவிட அரசியலை சார்ந்தவர்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு, அதாவது ஒரு கோயில், ஒரு கிணறு, ஒரு சுடுகாடுங்கிற நிலைப்பாடு வந்தால் அந்த இடத்துல ஜாதி, மதம், சமத்துவம் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறதான உட்பொருளாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னதே நான் கேட்குறேன். சுடுகாடை பொறுத்தவரை கிராமங்களில் மாறுபட்ட நிலை இருக்கு. இப்போ சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இல்லை, கிணறும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு கோயில் சொன்னீங்க, 2 கேள்வி இருக்கு. இந்த ஒரு கோயில் விவகாரத்துல ஹிந்து என்பது ஒரு பத்திரிகையாளராக பல கூட்டமைப்பு, பல கொள்கை உரியது. அது எப்படி ஒரு கோயிலை கொண்டு வருவீங்க? வைஷ்ணவாஸ்டிக்கு ஒன்று இருக்கு, சிவனை வணங்கக்கூடியவர் ஒன்று இருக்கு. இதை தாண்டி கிராம தேவதைகளை வணங்குவவர்கள் ஒன்று இருக்கிறது. சனாதனத்தை வணங்குபவர்கள் பலி கொடுப்பதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு சொடலையோ சொல்ல மாடனையோ அடிமட்ட மக்கள் அவர்கள் ஆடு, கோழி இதெல்லாம் பலி கொடுக்கிறார்கள். 2 பேருக்குமே நேர் மாற்றமான வழிமுறைகளும் இருக்கிறது, திருமணங்களும் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டு இன்னைக்கு தமிழர்களுக்குன்னு ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்கிறது, திருப்பதி ஒன்று பெருமாள் இருக்கிறது, வட இந்தியாவில் ஒன்று இருக்கிறது. அப்போ எப்படி ஒரு கோயிலை, ஒரே தெய்வத்தை எப்படி கொண்டு வருவீர்கள்? இல்லை, எப்படி கொண்டு வருவீர்கள்? இல்லை, அவர் நீங்கள் சொன்னதன் பதில் இல்லை, நிச்சயமாக அவர் சொன்னதோடைய கருத்து ஒரு கோயில் அப்படிங்கிறது என்னன்னா, கோயிலை வைத்து அதாவது மக்களிடையே ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனையை உருவாக்க கூடாதுங்கிறத உட்கருத்து தான் நம்ம எடுத்துக்கணும். தவிர அவரவர் வழிமுறைங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை, அப்ப நான் ஒரு கோயில்னு சொல்றாரு இல்லையா, அந்த ஒரு கோயில் எப்படி கடவுள் ஒன்று தானா, இல்லது பல கடவுள்களா, இல்ல பல விஷயம் இருக்குல்ல? இல்லை, ஒரு கோயில்னு சொன்னா இப்போ ஒவ்வொரு கோயிலையும் ஆகம விதிப்படி இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்மளுடைய தமிழக அரசாங்கத்துல ஒரு ஆணை போட்டாங்க, அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லிட்டு. இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறையில் இருக்கிறது தான். இப்போ சிவாச்சாரியார்கள் சொல்லிட்டு சிவன் கோயில்ல பூஜை பண்றாங்க, பட்டாச்சாரியார்கள் சொல்லிட்டு பெருமாள் கோயில்ல பூஜை பண்றாங்க. அதே நேரத்தில் இப்போ இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலோ, இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய பாடிகாட் முனீஸ்வரரோ, இல்லைன்னா மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டி கோயிலோ, மற்ற ஜாதியினர், மற்ற சமூகத்தினர் அனைவருமே அங்கே பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான். இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்ற ஒரு வழிமுறையை மாற்ற வேண்டுமே தவிர அங்க இருக்கக்கூடிய என்ன வழிபாடோ அதைத்தான் நம்ம செய்யணும். இப்ப நான் ஐயாவிட பரமேஸ்வரன் ஜிட்ட கேட்கறது, ஒரு கோயிலுன்னா என்னது? நான் என்ன, அதாவது நான் ஒரு நிமிஷம் கேட்க, ஹிந்து மதம் பல சடங்குகளை உள்வாங்கியது, சனாதனத்தையும் உள்வாங்கியது. பொதுவாக பேசுபவர்கள் சொல்வார்கள் இன்ஃபிடலிசம், கடவுள் மறுப்பாளர்களையும் நாத்திகவாதத்தையும் உள்வாங்கியது. உதாரணத்துக்கு பார்த்தா ஐயனாருக்கு ஆடு வெட்டுவார்கள், சுடலைக்கு வெட்டுவார்கள், மயான கொள்ளை நடத்துவார்கள், பல கூத்து நடக்கும். அதே மாதிரி விஷ்ணு கோயிலும் ரிஷிகேஷ்ல நடப்பதும் இன்றைக்கு அமர்நாத் யாத்திரை வேறுமாக இருக்கும். அப்ப அந்த ஒரு கோயிலில் ஒரு தெய்வமும் ஒரு வழிபாட்டு முறையும் இருக்க வேண்டும் அல்லவா? நிச்சயம். அப்ப எப்படி சாத்தியம் வரும்? எக்காலத்துக்கும் சாத்தியம் இல்லாத அவர் எப்படி சொல்கிறார்? இல்ல, இப்போது இல்ல, நான் சொல்வது நேரடியாக நீங்க புரியுது. எக்காலத்துக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு கடவுள் கொள்கையை, ஒரு தெய்வத்தை, ஒரு கோயிலை எப்படி அது சாத்தியம்? இல்ல, ஒரு கோயில்னு சொன்னா சாத்தியம்ங்கிறது இல்லை. அவருடைய கண்ணோட்டத்திலேயோ இல்ல நம்ம உட்கருத்தா நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சில கோயில்கள்ல சிலரை விடமாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருக்கு. பரமேஸ்வரன் ஜி நீங்க சொன்னீங்க பாண்டி கோயில ஆடு வெட்டுறாங்க. ஆமா, ஐயனாருக்கு ஆடு வெட்டுறாங்க, சொடலைக்கு, சொல்லமாடான, இசைக்கு, முத்தாரம்மன், பரமேஸ்வரன், இப்படி ஏராளமா இது would have நிறைய இருக்கு. ஆமா, நேர் என்டையர்லி டிஃபரெண்ட் பெருமாள் கோயில். இப்போ கபாலீஸ்வரன் எடுத்துக்கிட்டாலும், பார்த்தசாரதி எடுத்துக்கிட்டாலும், ஸ்ரீரங்கத்துடைய துலுக்கநாச்சி அவர் பள்ளி கொண்டுகின்ற அந்த உரைகளை எடுத்துக்கொண்டாலும் நேர் மாற்றம், அங்கேயே இரத்தக்கரை வராது. அப்படி என்றால் இந்துக்களை ஒருமைப்படுத்தி ஒரு தெய்வத்தை நீங்க எப்படி கொண்டு வர முடியும்? இல்ல, ஒரு தெய்வம்னு சொல்ல, ஒரு தெய்வம் ஒரு கோயிலை எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு கோயில்ல ஒரு தெய்வம் தானே இருக்கும். ஒரு கோயில்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் கோயிலை பத்தி அவர் சொல்லல. இந்துக்கள் நம்பக்கூடிய வழிபாடு முறைகள் வந்து வேறுபடலாம். சரி, இப்ப நாங்களும் அதான் ஐயாட்ட கேக்குறேன். பாண்டி கோயிலுக்கு போனா நாங்க கெடா வெட்ட மாட்டோம், ஆனால் அந்த சாமியை நாங்க கும்பிட்டுட்டு வருவோம். சரி, ரைட். நீங்க சொன்ன அதுக்கு மேல போனா மக்கள் பார்த்துக்கிடுவாங்க உங்க பதிலுக்கு. பிராமணர்களின் மீது இந்தியா சமூகத்துல அதிக
காழ்ப்புணர்ச்சிக்கு உருவாகிறது 3% தான். ஒன்று பிராமணர்கள், பார்ப்பனர்கள் என்றே தமிழ்நாட்டில் திராவிடர்கள் இருக்கார். மற்றொருவர்கள் பறையர்கள். மூன்றாவது பாய்கள். அதிக விமர்சனத்துக்கு உள்ளானது இந்திய சமூகத்தில் இந்த 3 தான். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், பிராமணர்கள் இருக்கிறார்கள், அதே போன்று தலித் சமூக நம்ம சகோதரர்கள் இருக்கிறார்கள். பிராமணர்களை கூட இருக்கின்ற இந்துக்களே உங்களோடு பேசுகிற போது நல்லா பேசினாலும் அவர்களுக்கு இந்த பிராமண எதிர்ப்பு ஒன்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஊதி பெரிதாகப்பட்டதோ பெரியாரால் தூண்டிவிடப்பட்டதோ எனக்கு தெரியாது. இதற்கான காரணம் என்ன? அது இல்லை அல்ல என்ன இல்லை, நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் என்று மறுக்கலாம். இல்லை, நிச்சயமாக எதிர்ப்பு காட்டாத ஒரு சமூகம் பிராமண சமூகம். எந்த ஒரு நிகழ்வுக்குமோ எந்த ஒரு அரசியல் விஷயத்திற்குமோ எதிர்ப்பு காட்ட மாட்டார்கள் என்ற ஒரு தைரியத்தில் தான் இது போன்ற நிகழ்வுகள் அரசியல் கட்சிகளாலும் திராவிட அரசியலை சார்ந்தவர்களாகவும் செய்யப்படுகிறதே தவிர சாதாரண பொதுமக்களில் எந்த இடத்திலுமே ஜாதி பாகுபாடுகள் அவர்களும் பார்ப்பதில்லை, பிராமணர்களும் பார்ப்பதில்லை. ஏனென்றால் அனைவரும் சமமாக இணைந்துதான் இந்த சமூகத்திலே வாழ முடியும். இப்போது சென்னை நகரம் போன்ற இடங்களிலே ஒரு அபார்ட்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறது என்றால் எந்த ஜாதி என்றே யாருக்கும் தெரியாது. இவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவர் போவார், அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவர் வருவார். இந்த இடத்திலே எந்த இடத்திலும் நீங்கள் குறிப்பிட்ட எந்த சமூகமும் யாரையும் குறை சொல்லி பேசுவது கிடையாது. இதை அனைத்தையுமே உருவாக்குவது திராவிட அரசியலே அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக நம்மளிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தானே தவிர நிச்சயமாக பிராமணர்களுக்கும் மற்ற எந்த சமூகத்தினருக்குமே ஜாதி பிரிவினை என்பது இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் நீங்க பேசும்போது திருப்பி திருப்பி தமிழ்நாட்டை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு கேள்வி, திராவிடம் 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 சொன்னா தமிழ்நாடுனா தென் மாநிலங்கள். அப்படி என்றால் வட மாநிலங்களில் பிராமண எதிர்ப்புகள் இல்லையா? வட மாநிலங்களில் இது போன்று ஜார்க்கண்டிலும் பீகாரிலும் மற்ற இடங்களிலும் இது போன்ற வழிபாடுகள் இல்லையா? நீங்கள் திருப்பி 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 அது திராவிடம் திராவிடம் என்று சொல்லுன்னு நோக்கம் இல்லை. நிச்சயமாக நாம் வாழும் இடம் தமிழ்நாடு. நம்முடைய வாழ்வியலை சுற்றி அமைந்திருக்கும் அரசியலை பற்றி அதிகமாக பதிவிட வேண்டும். இன்னொன்று, வட மாநிலங்களில் பிராமணர்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இப்போது டெல்லி அரசியல் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு மாநிலத்தை எடுத்தாலும் பிராமணர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அங்கே பிராமணியம் பற்றி பேசுவதே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகப்படியாக பேசப்படுகிறது. அது வேண்டுமென்றே அந்த சமூகத்தை குறிவைத்தே தாக்கப்படுகிறார்கள். சரி, இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய பெரியவர் மோகன் பாகவத் அவர்கள் சாதி, இனப்பாகுபாடு, ஒற்றுமை, தெய்வீக கொள்கை பற்றி பேசுறார். முதல்ல அவர் இருக்கக்கூடிய RSS பற்றி நம்ம பேசுவோம். RSS இயக்கத்தினுடைய முழுமையாக நான் படித்தவர். RSSனுடைய தலைமை பொறுப்புக்கு இதுவரை ஒரு சித்பவ பிராமணர்கள் யாரும் இல்லாத ஒருவரையும் கொண்டு வரவில்லை. ஒரு இடைநிலை ஜாதிகள், ஒரு தலித் வரவில்லை, ஒரு தமிழ்நாட்டில் உள்ள சாதிகள் வரவில்லை, ஒரு தாக்கூர் வரவில்லை, ஒரு குருமி வரவில்லை, யாருமே வந்ததில்லை. சித்பவ பிராமணர்களை தவிர. திருப்பி கேட்டால் தமிழ்நாட்டுடைய ஐயர் ஐயங்காரும் கொண்டு வரப்படவில்லை. அப்படி ஒரு சாதிக்கென்று வைத்திருப்ப ஒரே ஒரு முறை 1955 ராஜா பையா என்கின்ற ஒருவர் வந்தார், அவ்வளவுதான். அதற்கு பின்பு யாரும் வரவில்லை. அப்ப தான் இருக்கிற இயக்கத்திலே பிராமண சங்கமாக ஆரம்பித்து கொண்ட RSS எப்படி மற்ற இந்துக்களை ஒழுங்குபடுத்தி மற்ற இந்துக்களுக்கான ஒரு குடும்பம் வர முடியும்? இல்லை, இந்துக்களின் நான் கேட்டதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லுங்க. தன்னுடைய இயக்கத்திலே சாதிகளை இந்துக்களில் உள்வாங்கக்கூடிய சாதிகளை கொண்டு வராத RSS, சித்பவ பிராமணர்களை மட்டும் கொண்டு வருகிற RSS மற்ற ஒற்றுமை எப்படி ஏற்படுத்த முடியும்? அதாவது வருங்காலங்களில் இதுவும் நடக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் இப்போ நம்ம RSS மட்டும் குறி வச்சு இந்த கேள்வி கேட்கிறோம். இல்ல, அவர் சொன்னதுனால அவர் தானே சொன்னாரு, ஒரு கோயில், ஒரு கிணறு, ஒரு சுடுகாடு. இல்ல, அவர் சொன்ன அப்ப அவர் தானே மாற்றத்தை கொண்டு வர போறாரு. அவர் அடுத்த முறை வரும்போது அதற்குரிய தகுதியான ஆட்கள், அதாவது எப்படின்னு சொன்னா பிராமணர்கள் மட்டும் தகுதிங்கிறது எங்களுடைய வாதம் இல்லை. அதுல இருக்கக்கூடிய மற்ற பிரிவினை சார்ந்தவர்களும் அந்த பொறுப்புக்கு வரலாம். ஆனால் அந்த பொறுப்புக்கு வருபவர்கள் அந்த தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு தகுதியை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா பிராமணர்களை தவிர, சித்பவ பிராமணர்களை தவிர 100 வருஷமா இந்தியாவில் எந்த ஒருவனுக்கும் தகுதி இல்லைங்க. இல்ல, நீங்க அந்த இயக்கம் ஆரம்பித்தது 1925. தீனதயாள் உபாத்யாயா வர்றாரு, கோல்வர்கர் வர்றார், ஷாவர்கர் வர்றாரு, வைத்தியா வர்றாரு, அதுக்கப்புறம் இப்படி நிறைய சுதர்ஷன் வர்றார். அதற்கு பின்பு நம்முடைய ராஜா பையா 55 வந்திருக்காரு, அதுக்கப்புறம் இவர் வந்திருக்காரு. அப்ப இந்த 100 வருஷமா பிராமணர்களை தவிர அதுக்கான தகுதியான இந்துக்களை இந்தியாவில் இல்லையா? இல்ல, தகுதியான நீங்க சொன்ன உங்க கேள்வியை தான் நான் கேட்பேன். நிச்சயமா தகுதியானவர்கள் இல்லை என்பது இல்லை.
அந்த தலைமை பீடத்தில் அமர்ந்து இந்த போன்ற நிகழ்வுகள், ஏன்னா இப்ப ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு அமைப்பா தான் இருக்குது, அது அரசியல் கட்சி கிடையாது ஐயா. அது அமைப்பா இருக்கட்டும், ஒரு செயல். அந்த அமைப்புல மறுபடியும் சொல்லுகிறேன், நான் குற்றச்சாட்டுகிறேன், பிராமணர்களை தவிர, குறிப்பாக சித்துபவ பிராமணர்களை தவிர வேறு யாரும் 100 ஆண்டுகளாக இல்லையா? அதாவது 100 ஆண்டுகளாக இல்லையா இந்தியாவில்? இது வந்து ஒரு ஒரு அமைப்புல சில விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் அந்த விதிமுறைகள் வந்து இன்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணுங்கிற மாதிரி வச்சிருக்கும் போது அடுத்து அதோடைய சீனியாரிட்டி படி யார் இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. என்ன குவாலிஃபிகேஷன்? இல்ல, பொதுவெளியில என்னென்ன விஷயங்கள், ஏன்னா இப்ப ஆர்எஸ்எஸ் இந்தியாவையே இயக்குதுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அதெல்லாம் ரெண்டாவது டாபிக். இப்ப ஆர்எஸ்எஸ் முதல்ல அவர் சொன்னதுனால அவரை பத்தி கேட்போம். சொன்னது கல்வீட்டுக்குள்ள கண்ணாடி கூட்டுக்குள்ள இருந்து கல்லடிக்கிறாரா என்ற கேள்விக்கு, தான் இயக்கத்திலே ஒரு தலித் அல்லாதவர்கள் ஒரு ஓபிசி முகமாக ஒரு இடைநிலை சாதியாக கொண்டு வரலையே. அப்ப தான் இருக்கிற இடத்திலே சித்துபவ பிராமணர்கள்ல தமிழ்நாட்டில் உள்ள ஐயர் வர முடியாது, ஐயங்காரும் வர முடியாது. ஆனால் சித்துபவ பிராமணர்கள் மட்டும்தான் வர முடியும். அப்படி என்றால் ஒட்டுமொத்த இந்துக்களில் எப்படி அவர் சாதி இல்லாத ஒரு தலைமை உருவாக்க முடியும்? இந்துன்னு பேசினாலே அவங்கள ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க ஒரு விஷயம். அப்போ பகாவத் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அவரை தவிர யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் எங்கேயா சொல்லியிருக்காரா? இல்ல இந்த பிராமணர்கள் தான் வரணும்னு எங்கேயுமே பதிவிடலையே. சரி சரி, ரைட். நம்ம உங்கள்கிட்ட பதில கேட்பேன், மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. உதாரணத்திற்கு இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்தில் ஏராளமான தலித் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வெள்ளை ஆடை அணிந்து கையில பைபிளை கொண்டு போறாங்க. இஸ்லாமியர்கள்ல மீனாட்சிபுரத்துல பல்லர் சமூகத்திலிருந்து முஸ்லீம் ஏற்றுக்கொண்டான். அவனை பார்த்தா மசூதியில் அவன் பிரச்சாரம் பண்றான். ஆனா 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டா ஏராளமான பிரச்சனை இருக்கு. இந்துக்களில் இருக்கிற மாதிரி பிரிவினைகள் இஸ்லாமியர்களிலும் இருக்கிறது. அதிகபட்சமாக கிறிஸ்தவர்களில் வன்னியர் கிறிஸ்தவர்களுக்கு பாத்தியப்பட்ட சர்ச்சும், நாடார் கிறிஸ்தவர்களுடைய சவுத்துல ஏராளமான டாமினேஷனும், உடையார் கிறிஸ்டின் இருக்கு. அந்த டாபிக்கு நான் போகல. நான் இந்த டாபிக் என்னன்னா, ஒரு சாதாரணமான தலித் கிறிஸ்தவர்கிட்ட போய் கேட்டால் ஆதி ஆகமம் என்ன, என்னாகமம் என்ன, உபாகமம் என்ன, அப்போஸ்தலிக் நிருபனங்கள் என்ன, ஏன்னா ஜான் என்ன சொல்லுது, யோவான் என்ன சொல்லுது, மார்க் என்ன சொன்னது, எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஹிந்துக்கு கூட ஒரு ஸ்லோகம் கூட தெரியல. ஏகம் ஏவம் அத்விதாயம் நாகசிய கசி ஜனித நாகதிபது மாதஸ்தி, இப்படியெல்லாம் நிறைய இருக்கிற. ஒரு கடவுள் தான் படைத்தான், மாதஸ்தி பிரதிமாஸ்தி அந்த தாம பிரவசந்தி ஏ அசம்புதி முவாசத்தை, இந்த ஒரே ஒரு சின்ன வசனம் கூட எனக்கு தெரிஞ்சது கூட ஒரு ஹிந்துக்கும் தெரியலையே. அப்ப அதை ஏன் இத்தனை ஆண்டுகளாக வேதத்தையும் சமஸ்கிருதத்தையும் படிப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை? ஒரு கேள்வி வருகிறதல்ல. ஒரு தெளிவா சொல்றேன், ஒரு சாதாரண கிறிஸ்தவனுக்கு தெரியுது. வேத விதை சொல்றது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அற்புதம் செய்கின்றவே, அந்நாளில் சகல மக்களும் கேட்பார் ஆண்டவரே ஆண்டவரே, அப்படியெல்லாம் சொல்றாங்க. இவனை கேட்டா சொல்றான் குல்ஹுல்லாஹ் ஆகுதுன்னா. ஒரு சாதாரண தலித் கிறிஸ்டின் அவன்கிட்ட போய் ஒரு வேதத்தை சொல்லுப்பா, தெரியலையே. அப்ப எதுக்கு என்ன தடை இருந்துச்சு? இது ஏன் வேத பாடசாலையை நீங்க உருவாக்கல? ஏன் அனைவருக்குமாக வேதத்தை கற்றுக் கொடுக்கல? அனைவருக்குமாக சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்கல? அனைவருக்குமாக அர்ச்சனை செய்கிற கற்றுக் கொடுக்கல? இந்த இடத்துல தான் சந்தேகம் வருது. இல்ல, நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்குது. கொஞ்சம் நல்ல விரிவாவே நான் கேட்பேன். ஏன்னா மக்கள், நான் இடையில பேச மாட்டேன், கேள்வியோட நிறுத்திக்கிறேன். உங்களுக்கான இது இட்ஸ் a platform of democracy. நீங்க கேட்டதிலேயே பதில் இருக்கிறது. என்ன எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கிறிஸ்துவ மதத்துடைய பாதிரியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா நிச்சயமாக அவர்கள் ஒரு இடத்திலே சபையிலே கூட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடை டைரக்டா இல்லாட்டாலும் இன்டைரக்டா வச்சிருக்கிறாங்க. காங்கிரிகேஷன் சென்டர், ஓகே. அதாவது மத கூடுதல். இஸ்லாமியர்களிடையே வெள்ளிக்கிழமை 5 வேளை நிச்சயமாக தொழுக வேண்டும். அதே மாதிரி ரம்ஜான் நோன்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி தொழுகை நடத்துவது என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. குழந்தைகளை அந்த படிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை சொல்லி தராங்க. இதை ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்து மதம் அப்படிங்கிறது நீங்க முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி பலதரப்பட்ட இப்ப சரியா உணர்வுகளை, பல மதங்களை, பல கொள்கைகளை, பல கோட்பாடுகளை, பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட நம்பிக்கை எப்படி வேணா இருக்கலாம். பலதரப்பட்ட நம்பிக்கை. இன்னைக்கு இப்ப நான் அதைத்தான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். கடவுள் மறுப்பும் இந்து மதத்துல இருக்கு. இப்ப ஒரு இந்து எடுத்துக்கிடுங்க, வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறான், அல்லா சாமியை போய் கும்பிடுறான். ஒரு முஸ்லீம் கும்பிடுறானா? வர்றது இல்லை, அது சாத்தியமே இல்லையே. ஒரு கிறிஸ்தவன் கும்பிடுறானா? இயேசுவே ரட்சிக்க வந்தவருங்க, அல்லாவை தவிர வேற எவனும் இணை வைப்பதில்லை. ஆனா எல்லா ஹிந்துவும் எல்லா கோயிலுக்கும் போறானே. அப்ப அது பல மதச்சார்பு இல்லாம இருக்கான்னு அர்த்தம். நான் சொல்றேன், அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்க சொல்ற கருத்தை தான் நான் சொல்றேன்.
அப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட நீங்கள், அவர்கள் அனைவரும் இந்துக்கள் என்றால் வேதத்தை படிப்பதற்கும் சமஸ்கிருதத்தை படிப்பதற்கும் படிப்பதற்கும் வேத பாடசாலைகளில் ஏன் நீங்கள் அகப்பிரமத்தை பற்றி அதிகமாக சொல்லவில்லை என்ற கேள்வி எனக்கு இல்ல படிப்பது எல்லாம் இந்து என்றால் அவர் சொல்லிக் கொடுங்கள். இல்ல சொல்லிக் கொடுக்க தயாராக இருந்தால் படிப்பதற்கு யார் வருகிறார்கள் பாருங்கள். நிச்சயமாக வருவதில்லை. நிச்சயமாக நீங்கள் எங்கே சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக வேத பாடசாலையை ஆரம்பித்தீர்கள்? இப்போ அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர்களாகும் போது எதிர்க்கிறீர்கள். எதிர்க்கவில்லையே. சரி, எந்த பிராமணர் எதிர்த்திருக்கிறார்? எதிர்க்கவே இல்லை. இப்ப பிரச்சனை அதுதானே. யாருமே எதிர்க்கல. எங்க எதிர்த்தாங்கன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல எதிர்ப்பு வருது தெரியுமா? விளக்கேற்ற முடியாத, பூஜை செய்ய முடியாத எத்தனையோ அரசாங்க அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட கோயில்கள்ல பூஜைக்கு போக தயாரா இல்லை. இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாச்சாரியாரை நீக்கிட்டு தான் அங்க கொண்டு போய் ஒருத்தர் போடணுங்கிறாங்க. 38,000 கோயில் சென்சஸ் படி இருக்குன்னு சொல்றாங்க அறநிலையத்துறை கீழே. அந்த இடத்துல சிவாச்சாரியாருடைய பணியிடத்தை மாற்றுறதுக்கு யாரும் போக தயாரா இல்லை. நிச்சயமாக இப்ப பிள்ளையார்பட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை இருக்குதான் செய்யுது. பாடசாலையில போய் அவங்க என்ன பண்றாங்க, படிச்சுக்கிட்டு வெளிநாடுகளுக்கு அர்ச்சகரா போறதுக்கு தான் அவங்க விரும்புறாங்களே தவிர இந்த அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம்ல வரக்கூடியவங்க. அதாவது எல்லாரும் பாடசாலையில படிக்கிறாங்களோ எந்த ஊர்ல? பிள்ளையார்பட்டியில அங்க மட்டும் இருக்கு. அதே மாதிரி பல இடத்துல நிறுவனம் சொன்னா படிக்கிறதுக்கு ஆட்கள் வரணும் இல்லையா? படிக்க யார் வரா? இன்னைக்கு யார் விண்ணப்பம் செய்து? மதரசான்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, இந்த மதரசா எல்லா ஊர்லயும் இருக்கு. நிச்சயமா. பேப்டிசத்தை படிப்பு இருக்கிற பைபிள் காலேஜ் இருக்கு. அந்த பைபிள் காலேஜ்ல போய் அவன் படிக்கிறான். படிச்சு அவன் என்ன பண்றான், பின்னாடி ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறவன் சாதி ரீதியாக போய்விடுகிறான். இன்னைக்கு பாளையங்கோட்டையில பார்த்தா ஒரு நாடார், கிறிஸ்தவ நாடாரை தவிர யாரும் கோலாச்ச முடியாது. இன்னைக்கு வட இதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வன்னியரை தவிர யாரும் பண்ண முடியாது. உடையார்கள் RS மங்கலத்திலும் திருச்சியிலும். நான் ஏன் சொல்ற வேண்டாம், நான் களத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து வேதங்களை படித்து உள்ளே சென்றிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லுவேன். இந்த உலகத்துல ஒரு கடவுள் கொள்கையை வணங்க வேண்டும் என்ற உத்தரவிட்டது உங்க வேதம் தான், சமஸ்கிருத வேதம் தான். ஏகம் ஏவம் அத்விதயம், பரமாத்மாவை சொன்னது நீங்கள் தான். அதைத்தான் ஏக இறைவன் நீங்களும் சொல்றீங்க. நல்லா சொல்றீங்க. என்ன சொல்லாதீங்க, நான் பத்திரிக்கைக்காரங்க, ஏன்னா பத்திரிக்கைக்காரன். இப்போ ஏகம் என்ற வார்த்தையை உலகத்துக்கு சொன்ன முதல் வேதம் இந்து வேதம் தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 4500 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கல்லவா இஸ்லாம் வந்தது, இன்னைக்கல்லவா இயேசுநாதர் வந்தாரு. ஆக அது மாறி போனது என்பது ஒரு வருத்தம் தான். அது ஒரு விஷயம். உங்களுக்கு வருத்தமோ இல்லையான்னு தெரியவில்லை. ஆகவே நீங்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்கிறீர்களா, அல்லது வர மறுக்கிறார்கள்? இல்ல, எப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு ஃபாதரியாக மாற வேண்டும் என்றால் அதற்கு குறிப்பிட்ட காலம் நீங்கள் படிக்க வேண்டும் செமினாரியிலே. ஆமா. உங்களுடைய மத போதகராக வர வேண்டும் என்றாலும் அதற்கு குறிப்பிட்ட மன்னிக்கணும். நான் இங்கே ஒரு பத்திரிகையாளர். இல்ல, நீங்கள் என்னை ஒரு மதத்துக்கு இல்ல நீங்கள் என்னுடைய நண்பர். ஆனாலும் என்னை ஒரு மதத்துக்குள் ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளராக. இஸ்லாமிய நண்பர்கள் ஏனென்றால் அப்படி கேள்விகள் கேட்பவராக இருந்தால் நான் தரம் இழந்து விடுவேன். நிச்சயமாக நான் தரம் இழந்து சார்ந்த விஷயம். ஆகவே நான் நிச்சயமாக நடுநிலையிலே இருக்கிறேன். நடுநிலையில் தான் இருக்க வேண்டும். அப்பதான் எனக்கு ஒரு கண்ணியம். இஸ்லாமிய நண்பர்கள் அவர்களுடைய மத குருமார்களாக வர வேண்டும் என்றால் அதற்குரிய காலகட்டம் இருக்கிறது அல்லவா? அதை படித்தால் தானே வர முடியும். சரி, பாதிரியார்கள் வர வேண்டும் என்றால். ஆனால் இங்கே மட்டும் அதில் எக்ஸம்ஷன். அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் என்றால் இவர்கள் ஆகம விதிப்படியும் மற்ற விஷயங்களை கற்றுக்கொண்டு முதலிலே அந்த மந்திரங்கள் என்பதே நம் பிரயோகம் பண்ணும் இடத்தில் தான் அது வலிமை பெறும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்துக்கள். இதை அனைவருமே ஒத்துக்கொள்கிறோம். ஆமா, நிச்சயமா. எல்லா மதத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்கு. அடிப்படையா அதை எந்த டெசிமல்ல எந்த மாத்திரை அளவிலே சொன்னால்தான் அதற்கு பலன் என்ற நம்பிக்கை நம்மளிடையே இருக்கிறது. அந்த தகுதி பிராமணர்களுக்கு மட்டும் இருக்கிறது இல்லை, அனைவருக்குமே இருக்கிறது. அப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மற்றவர்கள் என்ன, உங்களை சொல்லவில்லை, நீங்கள் ஒரு செக்யுலரா சில பிராமண தலைவர்கள் கடும் போக்காக பேசுகிறார்கள். இல்ல, அதாவது வேதா என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த மந்திரத்தை இந்த டெசிபல் அப்படின்னு சொன்னால ஏகம் ஏபம் அத்விதாயம் அந்த சுலோகம், அந்த சுரம் இன்னல்லதீன ததுஊன மஅல்லாஹி அஹதா அப்படிங்கணும். அதாவது அந்த உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும். அஹதா, அஹது, அஹது, இம் ஓம்கார், இக் ஓம்கார், ஏகம் அத்விதாயம். அந்த தகுதி இல்லைங்கிறீங்க. ஆனா அதை ட்ரெயின் பண்ணணும், தகுதியை வளர்க்க. அது வரைக்கும் பிராமணர்கள் தான் இருக்க முடியும். இல்ல, அதாவது நீங்க ஒரு ஊடகவியலாளரா நீங்க வரணும்னா அதற்குரிய தகுதிகளை வளர்த்து. இல்ல, நான் உட்கார்ந்து கேள்வி கேட்க முடியாது இல்லையா? சினிமாவை பத்தி எனக்கு தெரியணும், மதங்களை பத்தி தெரியணும், அரசியலும் தெரியணும். உள்வாங்கி வைத்துக் கொண்டுதான் நீங்கள் கேள்விகளை வைக்கலாம். அதே போலத்தான் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த காலத்திலே சில விதிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள் தவிர அது இதுதான் சட்டம் இல்லை. சரி, இது நிச்சயமாக சட்டமாக்கப்படவில்லை. ஆனால் அந்த விதிமுறைகளை நாம் முறையாக பின்பற்றினால் நிச்சயமாக வரலாம்.
மிக முக்கியமான இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சிக்கலான கேள்வி. இதெல்லாம் நான் எதற்காக என்றால் உங்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்றல்ல, மக்களின் பார்வைகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது ஒரு டிஸ்கிரிமினேஷன் டிஸ்பாரிட்டி இல்லாத ஒரு ஊடகவியலாளர் பேச்சு. எல்லோரும் பேசுகிறார்கள் தோழரை, நீங்கள் விட்டுருங்கள். பிராமணர்களை இதில் நான் கேள்விக்கே விடுவதில்லை. பிராமணர்களே சம்மந்தமில்லை. எல்லாவற்றும் இந்த கேள்வியில் பிராமணர்கள் எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லவே மாட்டேன், 100% பரவாயில்லை. ஆனால் திராவிடம் பேசுகிறார்கள், பெரியாரிசம் பேசுகிறார்கள், தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். திருமணத்தில் மட்டும் தன் சாதியிலே மட்டும்தானே திருமணம் செய்ய முடிக்கின்றான், ஆணவ படுகொலையை ஆதரிக்கின்றான். எல்லோருக்கு இடையிலும் இந்த பறையர் வெறுப்பு, தலித் வெறுப்பு பயங்கரமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? உதாரணத்திற்கு, ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் பையனை திருமணம் செய்து கொண்டால் கூட ஜிஹாத் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனம் வருகிறது, பரவாயில்லை. ஆனால் ஒரு தலித்துக்கு என் பிள்ளையை முடித்துக் கொடுக்க மாட்டேன். இது குறித்து நான் விடுதலை சிறுத்தைகளோட பேசியிருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி, ஒரு பிராமணர் ஒரு முஸ்லீம் திருமண பையனை கூட ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். ஆனால் கடைசியில் பரவாயில்லை அப்படின்னு சமாதானமாகிறார்கள். இது பிராமணர்கள் என்றல்ல, ஒட்டுமொத்த ஹிந்துக்களுக்குமே தலித் விரோத மனப்பான்மை இருக்கிறது. ஆணவ படுகொலைகள் தொடர்கிறது. ஒரு கவுண்டருக்கோ, ஒரு செட்டியாருக்கோ, ஒரு நாடாருக்கோ, ஒரு முக்குளத்தோருக்கோ, ஒரு முத்தரையருக்கோ, இல்லையா, இப்படி எல்லோருக்குமே இருக்கிறது. என்ன காரணம்? இது எப்பொழுது நீரப்போகிறது? இது முற்றிலுமாக அரசியலினால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவினையாகத்தான் நான் பார்க்குறேன். இப்போது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தன்னுடைய விருப்பத்தை அவர்கள் வயதுக்கு வந்த பிறகு செய்து கொள்வது என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம். இது அவர் இரு குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். இதை ஒரு ஜாதிய பிரச்சனையாக, ஒரு கிராமத்தின் பிரச்சனையாக, ஒரு சமுதாயத்தின் பிரச்சனையாக உருவாக்குவது யார் என்றால் நிச்சயமாக ஊடகங்கள் தான். ஊடகங்கள் ஏன்னு சொன்னா இந்த ஊர்ல நடக்கிறது எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அந்த விஷயத்துல இதை பெருசாக்கும் போது அந்த சமூகம் எந்த கட்சியை சேர்ந்திருக்கிறதோ அவர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு பெரிய விஷயமாக மாற்றி இதை சாதாரணமாக ஐயாட்ட கேட்கிற பரமேஸ்வரன் ஜி, அப்ப ஆணவ படுகொலை நடக்கல, உசிலம்பட்டியில் நடந்துச்சு, மதுரையில் எல்லாம் நடக்கல, அப்ப செய்தியா போடக்கூடாதுங்கிறீங்களா? செய்தியாக போட ஊடகம் என்ன செய்யணும்? ஊடகம் இதைத்தானே செய்யணும். இல்ல, செய்தியாக மட்டுமே போட வேண்டுமே தவிர அதை ஜாதிய விஷயத்தை கொண்டு இதனால் இது ஆணவ கொலையாக மாற்றப்படுவது எந்த இடத்துல மாறப்படும்? அப்படி என்றால் அது ஆணவ படுகொலை இல்லையா? ஊடகங்கள் தான் ஆணவமாக மாற்றி விட்டார்களா? இல்ல, இதுல கோகுல்ராஜுடைய மரணத்தை பக்காவா சொன்ன ஒரு கவுண்டர் சமுதாயத்தை நிச்சயமாக. அப்ப அது ஆணவ படுகொலை இல்லையா? இது நிச்சயமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதை தடுப்பது யார் செய்ய வேண்டும்? அரசாங்கம் செய்ய வேண்டும். இதை ஆணவ படுகொலையாக சித்தரிப்பது யார்? ஒரு கொலை நடந்துருச்சு, அந்த கொலையை எப்படி பண்றாங்கன்னா, ஒருத்தரை வெட்டிட்டார் என்றால் அது கொலையாக மாறுகிறது. ஆனால் அதையே அந்த ஜாதியை சமூகத்தையும் சேர்ந்து அதன் மேல ஒரு சாயம் பூசப்படும் போது அதை நிச்சயமாக ஆணவ படுகொலையாகவும் ஜாதிய படுகொலையாகவும் மாற்றி இரு சமூகத்தினரையே ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலைமை யாரால் ஏற்படுகிறது? ஒரு செய்தி இதற்கு முன்பும் இது நடந்திருக்கிறது. ஆனால் அது பத்திரிகை செய்தியிலே அடுத்த நாள் காலையில் தான் நமக்கு தெரியும். ஆனால் இன்று உடனுக்குடன் அனைவருமே இன்னைக்கு இந்த மொபைல் என்ற ஒரு அரக்கனை கையில் வைத்துக் கொண்டிருப்பதால் இது அனைத்துமே ஊடகங்களை பதிவேற்றப்பட்டு அவர்களுடைய ஜாதிய வெறியை தூண்டும் விதமாக இது இருக்கிறது என்பது எங்களை போன்றவர்களுடைய கருத்து. இது ரொம்ப சிறப்பா நான் கேட்ட கேள்விக்கு நானும் சமாதானம் இல்லாம கேட்டேன், நீங்களும் புன்முறுவலோடு உங்களை பதிலளிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம் திரு பரமேஸ்வரன்ஜி. இது போன்று மக்களுடைய அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு என்னுடைய அரங்கத்துக்கு ஒரு 25 நிமிஷம் என்னுடைய கேள்விக்கு பதிலளித்ததுக்கு எமது தொலைக்காட்சியின் சார்பில் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல சிறப்பான கேள்விகளை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு என்னுடைய இனிய நண்பர் சுபியான் அவர்கள் கேட்டதற்கும் இந்த தொலைக்காட்சியில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்ததற்கும் நன்றி, வணக்கம்.